3 ட்ரெய்லர் செம்ம வர்த்து. இந்தியன் 3க்காக நான் முதல்ல வந்து கண்டிப்பா நான் புக் பண்ணி வருவாங்க. இந்தியன் 3க்காக தான் வெயிட்டிங். இந்தியன் 2ல அந்த கடைசி 5 நிமிஷத்துக்காக வந்து பார்க்கலாம். நன்றி. இந்தியன் 2 வந்து பாத்தீங்கன்னா கடைசியில அந்த ஒரு 5 மினிட்ஸ்க்கு தான். இந்தியன் 3யோட ட்ரெய்லர் பார்க்கறதுக்காக நீங்க வரலாம். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்து இது வந்து என்ன ஏதுன்னு அது ஸ்கிரீன் பிளேயரா ரொம்ப கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். சங்கர் படம் மாதிரியே இருக்காது. ஏன்னா பொதுவா வந்து சங்கர் படம்னா அந்த டீடைலிங் நல்லா இருக்கும். பட் ஆனால் அந்த டீடைலிங் இந்த படத்துல கொஞ்சம் ரொம்பவே கம்மியா இருக்கு. அதே மாதிரி சங்கர் படம் மாதிரியே கொஞ்சம் ஃபீல் ஆகல. பட் ஆனால் அந்த இந்தியன் 3 ட்ரெய்லர் செம்ம வர்த்து. இந்தியன் 3க்காக நான் முதல்ல வந்து கண்டிப்பா நான் புக் பண்ணி வருவாங்க. இந்தியன் 3க்காக தான் வெயிட்டிங். இந்தியன் 2ல அந்த கடைசி 5 நிமிஷத்துக்காக வந்து பார்க்கலாம். நன்றி. ஒன் டைம் பார்க்கலாம். எமோஷன் சீன்ஸ் தான் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல. ஓகே ஒன் டைம் பார்க்கலாம். எதுக்கு வந்தோன்னு எங்களுக்கும் தெரியல, எதுக்கு போறோம்னு தெரியல ப்ரோ. ஆக்சுவலா படம் பார்க்கலாம். அதாவது இந்தியன் 3 நீங்க வந்து வரீங்கன்னா படத்தை பார்த்துட்டு வரலாம். இந்தியன் 3 சுஜாதா 3 நல்லா இருக்கும், நம்புறோம் நல்லா தான் இருக்கும். அரசியல்வாதிகளை பார்க்க கூடாது. மியூசிக் வந்து ரிப்பீட்டடா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் லாஸ்ட்ல வந்து ஓகே, மியூசிக் வந்து ஓகே. ஆக்சுவலா அந்த எண்டிங் வந்து சாட்டிஸ்ஃபையா இல்ல. ஆனா போஸ்ட் கிரெடிட் சீன்ல சூப்பரா இருந்துச்சு எண்டிங். யாரு விவேக் சார் கூட நல்லா தான் நடிச்சிருக்காரு. பட் சில இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகல. காமெடி சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகல. பட் பார்த்துக்கலாம், நல்லா தான் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பா 10க்கு வந்து ஒரு 7.8 ஃபர்ஸ்ட் பார்ட்டா. அதான் ப்ரோ சுஜாதா இது சங்கர் சார் மூவி மாதிரி தெரியல. ரெண்டுத்துக்கும் சிம்லர் தான். அந்த வர்மக்கலை தான் ப்ரோ. இந்த கையை வச்சு தான் ப்ரோ ஏமாத்திருக்கு. பாட்டு நல்லா இருந்துச்சு ப்ரோ. பாட்டுலாம் ஓகே. கமல்ஹாசன் ஓகே. லாஸ்ட் தான் அந்த 3 கலர் ட்ரைலர் மாதிரி விட்டுனாங்க. அது கொஞ்சம் ரீசெண்டா இருந்துச்சு. ஓகே கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டாங்கன்னு தோணுச்சு. படம் ஓகே தான். பட் இந்தியன் 1 மாதிரி இல்லை. நாங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். இந்தியன் 3ல இன்னும் நல்லா பண்ணோம்னு நாங்கள் சங்கர் சாரை கேட்டுக்கிறோம். அதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் கரெக்ட் தான், அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. அதெல்லாம் மாத்திரத்தை எடுத்துருக்காங்க. அதெல்லாம் இன்னும் பெட்டரா எடுத்துருக்கலாம். படம் வைஸ் பார்த்தா பெட்டர். பட் அதை காட்ட ஒரு சீனும் உண்மைதான். அதெல்லாம் இது அதெல்லாம் ஓகே தான், எல்லாமே ஓகே தான். பட் அந்த ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கலாம், நிறைய சேஞ்ச் பண்ணிருக்கலாம். இல்லை ப்ரோ, படம் கொஞ்சம் லென்த், அதை கொஞ்சம் லேக் நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப லேக் அடிச்சுது. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஓகேவா போச்சு. பட் இன்னும் கொஞ்சம் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எஸ் சூர்யா வந்து பார்ட் 3 தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அவர் இன்னும் எதுவுமே மெயினாகவே காட்டல. 1-2 சீன் தான் காட்டுறாரு. அவர் பார்ட் 3 நல்லா பயங்கரமாக இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கொஞ்சம் மிஸ் ஆகுது ப்ரோ. சங்கர் படம்ன்றது கொஞ்சம் மிஸ் ஆகுது. சங்கர் சார் மாதிரி அந்த பிரம்மாண்டெல்லாம் இருக்குது. பட் சங்கர் சார் இப்படி எடுப்பார் நாங்கள் எதிர்பார்க்கல. இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்த்தோம். மாசானா அந்த லாஸ்ட் சீன் அந்த பார்ட் 3க்கான இது காமிச்சாங்க கண்டினியூஷன். அது கொஞ்சம் அதுல இருந்தா கொஞ்சம் நம்பிக்கையாக வருது. பார்ட் 3 கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கு தான் வெயிட். பார்ட் 3 ஓகே தான் ப்ரோ. 10க்கு ஒரு 6 கொடுக்கலாம். ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. தாத்தா வந்து ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. 26ஆம் தேதி வாங்க ப்ரோ. இதே தேதி 26ஆம் தேதி வாங்க ப்ரோ. என் தலைவர் வருவான்டா. போங்க. சத்தியமா முடியல. சரியான இழுத்துட்டாங்க. அதுக்கு எது பேசுறதே கேட்டுட்டு போற அளவுக்கு இருந்துச்சு. சரியான தலைவலி. 226 மொக்க பண்ணிட்டாங்க ப்ரோ. இது மூலமா என்ன மெசேஜ் உங்க மனசுல பதிஞ்சு? படத்துக்கு இதுக்கப்புறம் வரக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். படத்துக்கே வரக்கூடாதா இல்ல ஒருத்தர் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. எதுக்குமே வரக்கூடாது. வேஸ்ட் தலைவலி. இது முடியல. ஸ்நாக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் நல்லா படம் என்னங்க எதனால படம் நல்லா இருக்கும்னு நினைச்சோம். ஆக்சுவலா நாங்க ரிவ்யூலாம் படிச்சுட்டு தான் வந்தோம். பட் பாக்க இருங்கடா ஆனா ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. எதுவுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏதோ கொண்டு போனாங்க. ரொம்ப லேக் அடிச்சாங்க. ரொம்ப பேசினே இருந்தாங்க. டோட்டலா வேர்த்துல கதையா அது புரிஞ்ச மாதிரி புரியாத மாதிரி இருந்துச்சு. இது கதையா இருந்துச்சு. ஓகே 2 3 சேர்த்து போட்டுனா கொஞ்சம் வந்திருக்கும். அது அவ்வளவு இழுக்குறாங்க. ரொம்ப இழுக்குறாங்க. போட்டு ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லிட்டு போனா பரவாயில்ல. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹிஸ்டரி மாதிரி. ஏற்கனவே அது ஹியூமர் சுத்தமா இல்ல. படம் எடுக்கணும்னு நினைச்சதே தப்பு தான் ப்ரோ. ரொம்ப பேசுறாரு. ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு. எதனால கொல்றோம் ஏன் கொல்றோம்ன்ற அளவுக்கு வருது. ஓகே ஒரு வாட்டி
அதுல ஒரு வாட்டி பார்க்கணும் ஒரு வாட்டி பார்க்கணும் விட்டா இவங்க இதே மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க மன உளைச்சல் காலையிட்டாங்க 3 நாளா ட்ரை பண்ணி பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸா வந்தோம் நாங்க எதிர்பார்த்த எதுவுமே இல்ல பார்க்கல அவர் சிஸ்டாக்கோட கப்சர் தான் சூப்பர் ப்ரோ அது நல்லா இருக்கு பிரியா பவானி சங்கர் அந்த ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு சிஸ்டர் ஃபைட் பிரியா பவானி சங்கர் தான் ப்ளஸ் ஒரே அந்த ஒரு பாட்டுக்காக வேணா வரலாம் மத்தபடிலாம் அப்புறம் அந்த கம்பேக் இந்தியன் 2 பாட்டு அது மட்டும் பாடு டாடா வர கதற உறாரப்பா ஃப்ரெண்ட்ஸா வந்து அந்த பாட்டுக்கு வேணா என்ஜாய் பண்ணலாம் பாட்டுக்காக மட்டும் வரதானே வாங்க மத்தபடி ஹியூமருக்கு வராதீங்க எமோஷன்ஸ் இந்த படத்தோட லாஸ்ட் 5 மினிட்ஸ்க்காக தான் நீங்க வரணும் ஏன்னா அதுல தான் அந்த சூப்பரான ட்ரைலர் அந்த லாஸ்ட் கமல் சார் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேக்கப் தான் பிரச்சனையா போச்சு லைக் நீங்க கம்பேர் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா 26 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏஜ் இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்கு சோ கம்பேர் பண்ண முடியாது பட் இருந்தாலும் அவங்களோட 100% கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் இது என்ன பிரச்சனைனா லைக் வந்து இந்த டைமிங் தப்பு இந்த படத்தோட டைமிங் 2024 வரக்கூடிய படம் கிடையாது லைக் 2020க்கு முன்னாடியே இந்த படம் முடிச்சு இன்கேஸ் கோவிட் இல்லாம இருந்தா இது சம்மர் பிளாக் பஸ்டரா இருந்திருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல சங்கர் சார் வந்து நான் என்ன நினைச்சேன்னா அவர் வந்து ரொம்ப அரசியலை வந்து எப்பவுமே ஓப்பனா சொல்றவர் அது வந்து இந்த படத்துல எனக்கு மிஸ்ஸிங் ஆனது சங்கர் சாரோட டச் என்னன்னா ஒரு பிரச்சனை சுஜாதா சார் அது இன்னொன்னு அவரோட ரைட்டிங் லைக் வந்து இந்தியன் எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் என்னன்னா சந்துரு வந்து சின்ன வயசுல வந்து குத்துதுங்கிறதால வந்து நான் மீசையை எடுத்த இந்த சேனாபதினு அந்த ஒரு டயலாக் வந்து செம்ம இன்ஸ்பிரேஷனும் அதே மாதிரி இந்த படத்துல ஒரு டயலாக் எனக்கு வந்து தெரியல 4 ரைட்டர் என்ன பண்ணாங்க தெரியல ஒரு சீன் ஒரு ரைட்டர் வந்து எழுதியிருக்காங்க அது என்னங்கிறது புரியல டிஓபி 2 பேர் மாறி இருக்காங்க 2019 வரைக்கும் ரவிவரன் டிஓபி எடுத்திருக்காரு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரத்னகுமார் எடுத்திருக்காரு எதுக்கு இந்த 2 மிக்சிங்னு தெரியல அதே மாதிரி பாட்டுலயுமே சரி ஒரே அந்த சகசக பாட்டை மட்டுமே வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணி ஸ்பாம் பண்ணிருக்காங்க லைக் அனிருத் இதே மாதிரி பண்ணிருக்காரு பீஸ்ட் படத்துல ஒரே பாட்டை வந்து எடுத்து ஸ்பாம் பண்ணிருக்காரு பட் ஆனா நம்மளுக்கு அது வந்து ஒரு சலிக்காம இல்ல பட் இந்த படத்துல என்ன பிரச்சனைனா கேமரா ஆங்கிள்ஸ் ஒரு சில பிரச்சனை இருந்தது அதே மாதிரி அந்த ஃப்ளோ நான் லீனியர் பேட்டர்ன் இருந்தாலுமே அது நம்மளுக்கு அப்பட்டமா தெரியுது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய பிரச்சனை கேஸ்ட் இஷ்யூஸ் நிறைய பேர் அதே மாதிரி இருக்கு அதே மாதிரி விவேக் சாரா இருக்கட்டும் மனோபாலா சார் நெடுமுடி வேணும் சார் இவங்களுக்குலாம் வந்து ஏஐ யூஸ் பண்றது அப்பட்டமா தெரியுது இன்னொரு பிரச்சனை என்னன்னா சங்கர் சார் சொன்னாரு ஒரு சீக்வன்ஸ் இருக்கு ஒரு லைன்ல தொங்குவாரு பஞ்சாபி பேசுவாருன்னு சொன்னாரு பட் ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல பேசியிருக்காங்களே அது சில விஷயங்கள் சங்கர் சார் சொன்னதோட அதெல்லாம் நடக்காம தான் இருந்தது ஸோ அதுதான் எனக்கு நான் ரொம்ப ஹைப் பண்ணி எனக்கு இந்தியன் ரொம்ப பிடிக்குங்க இந்தியன் 1லாம் வந்து ஒரு கல் கிளாசிக்னே சொல்லலாம் அவர் வந்து அதான் கமல் சார் சொன்ன மாதிரி இந்தியன் 3க்காக தான் நான் இந்த இந்தியன் 2 பண்ண மாதிரி தான் அதுதான் நடந்திருக்கானா லாஸ்ட் 10 மினிட்ஸ்க்காக 2.5 மணி நேரம் நின்னோம் ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கூட ஓகே தான் இல்ல பெரிய டிசப்பாயிண்ட் என்னன்னா நாங்க எஸ்ஜே சூர்யாக்காக தான் அவ்வளவு ஹைப் பண்ணோம் பட் அவர் சீக்வன்ஸே இல்ல ஒரு ஏதோ 2-3 டைம் அவர் இருக்கான்னு காமிச்சாங்க அவருக்கு தான் நம்ம பெரிய ஹைப் பண்ணோம் அது ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு 2025 இவ்ளோ ஹைப் தேவையில்லை இந்த படத்துக்கு நல்லா இல்ல நாட் வர்த் வாட்ச் பண்ண முடியாது ஒரு டைம் பாட்டு வேணா நீங்க யூடியூப்லயே பாத்துக்கோங்க பாட்டுக்காகலாம் வந்துடாதீங்க தயவு செஞ்சு நல்லா இல்ல பாட்டு இதுவே எப்பா முடியல பார்ட் 3 பார்க்கலாம் ரிவ்யூ பார்க்கல வர எப்பா முன்னாடி வர மாட்டோம் அதுல நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு ஓகே அது நல்லாவே இல்லை